மத்திய கிழக்கு நாடுகள்னு சொன்னாலே எப்பவுமே சண்டை சச்சரவு தான். ஆனா இப்போ அங்க நடக்க போறது சாதாரண சண்டைகள் இல்ல. ஒரு பக்கம் உலக வல்லரசு அமெரிக்கா, இன்னொரு பக்கம் அணு ஆயுத கனவோட இருக்கிற ஈரான். இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இப்போ வார்த்தை போர் முத்தி போய் நிஜமான போர்க்கப்பல்கள் கடல்ல இறங்கிடுச்சு. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானை நோக்கி மிகப்பெரிய சக்தி வாய்ந்த கப்பல்களை அனுப்பியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒரு கடுமையான எச்சரிக்கையையும் விடுத்திருக்காரு. இது சும்மா ஒரு மிரட்டலா இல்ல நிஜமாவே அமெரிக்கா தாக்குதலுக்கு தயாராகிருச்சா? ட்ரம்ப் ஈரான் கிட்ட என்னத்தான் எதிர்பார்க்கிறாரு? வாங்க டீட்டெயிலா பார்க்கலாம். முதல்ல ட்ரம்ப் என்ன சொன்னார்னு பார்ப்போம். வியாழக்கிழமை அன்னைக்கு அவரோட மனைவி மெலனியா ட்ரம்ப் பத்தின ஒரு ஆவணப்படத்தோட பிரீமியர் நிகழ்ச்சிகளை கலந்துகிட்டாரு. அங்க செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லும் போதுதான் இந்த வெடிகுண்டை தூக்கி போட்டார். நான் என்னோட முதல் ஆட்சிகளை இராணுவத்தை பலப்படுத்தினேன். இப்போ ஒரு பெரிய கப்பல் பட ஈரானை நோக்கி போய்கிட்டு இருக்கு. ஆனா அதை நான் பயன்படுத்த வேண்டிய அவசியம் வராதுன்னு நம்புறேன் அப்படின்னு சொன்னார். இதுல கவனிக்க வேண்டிய வார்த்தை hopefully we won't have to use it. அதாவது பயன்படுத்த விரும்பல, ஆனா தேவைப்பட்டா பயன்படுத்துவேன் அப்படின்னு அர்த்தம். சரி, ட்ரம்ப் ஈரான் ஏகிட்ட என்னத்தான் டிமாண்ட் பண்றாரு? ரெண்டு விஷயம்தான். ஒன்று, நோ நியூக்ளியர், அதாவது ஈரான் அணு ஆயுதம் வச்சுக்கவே கூடாது. ரெண்டாவது, ஸ்டாப் கில்லிங் ப்ரொட்டஸ்டர்ஸ், ஈரான் அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டம் பண்ற மக்களை கொல்றதை நிறுத்தணும். இந்த ரெண்டு நிபந்தனைகளையும் ஈரான் ஏத்துக்கிட்டா பேச்சுவார்த்தைக்கு தயார்னு ட்ரம்ப் சொல்றாரு. ஆனா ஈரான் இதை ஏத்துக்குமா? அதுதான் $1 மில்லியன் கேள்வி. ஈரானுக்குள்ள இப்போ என்ன நடக்குதுன்னு தெரியுமா? கடந்த சில சகாப்தங்கள்ல இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மக்கள் புரட்சி வெடிச்சிருக்கு. பொருளாதார தடை, விலைவாசி உயர்வு, பணம் வீக்கம்னு மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வீதிக்கு வந்து போராடுறாங்க. ஆனா ஈரான் அரசாங்கம் அவங்க போராட்டங்களை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குது. ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்கன்னு செய்திகள் வருது. ட்ரம்ப் இதைத்தான் தனக்கு சாதகமா பயன்படுத்திக்க நினைக்கிறாரு. மக்கள் உங்களுக்கு எதிராக இருக்காங்க, நான் அவங்களுக்கு ஆதரவு கொடுப்பேன் அப்படின்னு சொல்றது மூலமா ஈரானோட ஆட்சியை மாற்றணும் அப்படிங்கிறது தான் ட்ரம்ப்போட உண்மையான பிளான் அப்படின்னு ராய்டர்ஸ் செய்தி நிறுவனம் சொல்லுது. ஈரானோட உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனியை வீட்டுக்கு அனுப்பணும்னு ட்ரம்ப் காய் நகர்த்துறாரு. இது வெறும் அரசியல் பேச்சு மட்டுமில்லை. அமெரிக்காவோட நடவடிக்கை இதை விட பயங்கரமாக இருக்கு. அமெரிக்க போர் செயலாளராக இருக்கக்கூடிய பீட் ஹெட்ஸ்வொர்த் என்ன சொல்றாருன்னா, ட்ரம்ப் சும்மா வாயில சொல்லல, அவர் சொன்னா செய்வார். ஈரான் அணு ஆயுதம் பெறக்கூடாதுன்னு அவர் சொன்னா அதுக்கு அர்த்தம் இருக்கு. எங்க ராணுவம் தயாரா இருக்கு அப்படின்னு ஓப்பனா வார்னிங் கொடுத்திருக்காரு. CNN தகவலின்படி அமெரிக்கா ஒரு பெரிய அளவிலான தாக்குதலுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஈரானோட மிக முக்கியமான தலைவர்களையும் அணு உலைகளையும் குறி வச்சு தாக்குதல் நடத்தலாம்னு சொல்லப்படுது. இப்போ அந்த ஆர்மடா, அதாவது போர்க்கப்பல் படை பத்தி பார்ப்போம். மத்திய கிழக்கு கடற்பகுதிக்கு ஏற்கனவே பல அமெரிக்க போர்க்கப்பல்கள் வந்துருச்சு. இதுல விமானம் தாங்கி கப்பல்கள், ஏவுகணை கப்பல்கள் எல்லாம் அடக்கம். இது ஒரு சும்மா விசிட் கிடையாது. போர்னு ஒன்று வந்தா அடுத்த நிமிஷமே தாக்குதல் நடத்த தயாரா இருக்கிற படை இது. ட்ரம்ப் பேச்சுவார்த்தைக்கு தயார்னு சொல்றாரு, அதே சமயம் கப்பலையும் அனுப்புறாரு. இது அவரோட வழக்கமான மேக்சிமம் பிரஷர் பாலிசி, அதாவது எதிரிய பயமுறுத்தியே பணிய வைக்கிறது. ஈரான் தரப்புல என்ன சொல்றாங்க? அவங்க சும்மா இருப்பாங்களா? நாங்க யாருக்கும் பயப்பட மாட்டோம், எங்க அணுசக்தி திட்டம் அமைதியானது தான் அப்படின்னு அவங்க வழக்கம் போல சொல்றாங்க. ஆனா உள்ளுக்குள்ள அவங்களுக்கும் ஒரு நடுக்கம் இருக்கத்தான் செய்யுது. ஏன்னா உள்நாட்டுல மக்கள் போராட்டம், வெளியில அமெரிக்க படைகள், ரெண்டு பக்கமும் நெருக்கடி. இது ஈரானோட ஆட்சி தலைமைக்கு ஒரு பெரிய சோதனை காலம். இந்த சூழ்நிலை உலகத்துக்கு நல்லதா? கண்டிப்பா இல்லை. வளைகுடா பகுதியில் ஒரு சின்ன தீப்பொறி பட்டா கூட அது உலகத்தையே பாதிக்கும். கச்சா எண்ணெய் விலை ராக்கெட் வேகத்தில் ஏறும், பங்குச்சந்தைகள் விழும். ஏற்கனவே தங்கம் விலை தாறுமாறா ஏறிக்கிட்டு இருக்கு. போர் பதற்றம் அதிகமானா தங்கம் இன்னும் எங்கேயோ போயிடும். இந்தியா போன்ற நாடுகள் பெட்ரோல் டீசலுக்கு இந்த பிராந்தியத்தை தான் நம்பி இருக்கும். இதனால இங்க நடக்கிற ஒவ்வொரு அசைவும் நம்ம பாக்கெட்ல எதிரொலிக்கும். ட்ரம்ப் என்ன நினைக்கிறாருன்னா, ஈரான் மக்களோட கோபத்தை பயன்படுத்தி அங்க ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரலாம்.
அப்படி நடந்தா போர் இல்லாமலேயே ஜெயிச்சுடலாம்னு கணக்கு போடுறாரு. ஆனா ஈரான் அவ்வளவு சீக்கிரம் சரணடையுமா? அவங்க கிட்டையும் பதிலடி கொடுக்கிற அளவுக்கு ஏவுகணைகள் இருக்கு. இஸ்ரேல், சவுதி அரேபியா போன்ற அமெரிக்க நட்பு நாடுகளை ஈரான் தாக்க வாய்ப்பு இருக்கு. இது ஒரு சங்கிலி தொடர் விபத்து மாதிரி. ஒன்று நடந்தா வரிசையா எல்லாம் நடக்கும். ஆக மக்களே, பேச்சுவார்த்தையா போரா அப்படிங்கிறது தான் இப்போதைய நிலைமை. ட்ரம்ப் கொடுத்திருக்கிற ஆப்ஷன் ரொம்ப கம்மி. ஒன்று ஈரான் அணு ஆயுதத்தை கைவிடணும், இல்லைனா விளைவுகளை சந்திக்கணும். அந்த மிகப்பெரிய கப்பல்கள் சும்மா வேடிக்கை பார்க்க மட்டும் போகலை. அடுத்த சில நாட்கள் அல்லது வாரங்களில் மத்திய கிழக்கு அரசியலில் பெரிய மாற்றங்கள் நடக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ட்ரம்ப் சொல்கிற மாதிரி பேச்சுவார்த்தைகளை இது முடியுமா, இல்லை போர் தவிர்க்க முடியாததா? ஈரான் மக்கள் போராட்டம் வெற்றி பெறுமா? உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.